வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் ஜூன் மாத சிறு சேமிப்பு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்மளுடைய சாட்டர்டே மினி விலாகு லாஸ்ட் வீக்கான மெனு பிளான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். நிறைய பேர் இந்த மெனு பிளான் வீடியோ எங்களுக்கு ரெகுலராக போடுங்க, வீக்லி ஒன்ஸ் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அதனால தான் நான் இந்த வீடியோவோட அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஜூன் மாதம் நம்ம சிறுக சேமித்த சிறு சேமிப்பு எவ்வளவு, அதை கேஷ் ஆஃப் பண்ணி உள்ளே வைக்கக்கூடிய அந்த விலாகையும் நான் கவர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இடையில நீங்கள் சாட்டர்டே ஹாலிடேயில் இருந்தால் என்ன செஞ்சீங்க அந்த மாதிரி ஒரு மினி விலாகாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா விலாக் கவர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ விலாக் அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக தெரியாது, இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு என்னங்கிறத சொல்லுங்கள். ஸோ லாஸ்ட் மந்த்துக்கான சிறு சேமிப்பு இது தான். ஸோ எல்லாமே ரெடியாக வச்சாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெய்லி 10 ருபீஸ் சேவிங்ஸ், அப்போ 30 நாளைக்கு 300 ரூபா, அதை இந்த க்ரீன் பாக்ஸில் சேமிச்சாச்சு. டெய்லி 10 ரூபா எடுத்து வைக்கிறது எனக்கு பெரிய ஒரு சிரமமாக தெரியல. ஸோ அதனால் அது எனக்கு ஈஸியாக இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி டெய்லி ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வைங்க. சில்லறை காசுகள் சேமிப்பு இப்போ எடுக்க போகிறதில்ல, அந்த உண்டியிலையும் நான் தனியாக வச்சிட்றேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உண்டியலில் இருக்கிறது மணி சேவிங்ஸ் சேலஞ்ச். ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு தொகையை எடுத்து வைக்கணும். நான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நான் செய்ய ஆரம்பித்த மொதல் செலவுலேருந்து 30ஆம் தேதி நான் செய்யக்கூடிய லாஸ்ட்டு செலவு வரைக்கும் ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் 10 ரூபா எடுத்து வச்சுருந்தேன். ஸோ முன்னாடியெல்லாம் 50 ரூபா எடுத்து வைப்பேன், 20 ரூபா 5 ரூபா மாற்றி எடுத்து வைப்பேன். போன மாதம் ஒரு செலவுக்கு 10 ரூபா எடுத்து வச்சேன். ஸோ இப்போ 67 செலவு பண்ணியிருந்தேன்னா 670 ரூபா வந்திருக்கும். இந்த மாதிரி எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோமோ இன்ட்டு 10 ரூபா நான் சேமிச்சிருப்பேன். ஸோ அதையுமே நான் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இந்த சிறு சேமிப்பு பண்ணுறப்ப எனக்கு நிறைய 100 ரூபா நோட்டு தான் சேவ் ஆகுது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த 200 ரூபா சேமிப்பு சிங்கிள் கரன்சி நோட் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நம்ம பேடே சாலிடே பிளாக்லேயே அதை கவர் பண்ணியிருந்தேன். அதனால் இதை இன்க்ளூட் பண்ணல. அதில் 2 200 ரூபா நான் சேமித்தேன். அதனால் அந்த பிளாகில் அதை கவர் பண்ணி அதை தனி கவரில் சேர்த்துட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் லாஸ்ட்டு மாதம் ஜூன் மாதம் நான் செய்த சிறு சேமிப்பு. இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு மாதமும் செய்யும் பொழுது இது பெரிய ஒரு வருஷம் கழித்து பார்க்குறப்ப ஒரு பிக் அமௌண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ இதை நம்ம அப்படியே கேஷ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா 20 ரூபா நோட்டே சேரலை, பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்ன அமௌண்ட் இருக்கோ அந்த தனி பவுச்சில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ அப் டு ஜூன் மாதம் வரைக்கும் சேமித்த பணத்தை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுடலாமா, ஏன்னா தேவையில்லாமல் எமர்ஜென்சி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எடுக்கிற மாதிரி இருக்குது. சிறு சேமிப்பை ஒரு தனி அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கலாம். ஒரு 10,000 ரூபாய் வந்தோன்னே நம்ம அதை இன்னொரு எஃப்டியாக போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ நான் இது வரைக்கும் அந்த மாதிரி அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை என்னென்ன மாதிரி எஃப்டியில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத தனி வீடியோவாக போட்டிருக்கேன். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம எப்படி பணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதிகமாக வட்டி வாங்குறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் எப்படி ஃபாலோ பண்ணேங்கிறதையும் முடிஞ்சால் நான் தனி விலாகாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ 6 மாதம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஜூன் மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 6 மாதம் நான் செய்த சேமிப்பு இந்த பவுச்சில் தான் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக இதை எண்ணி இதை ஒரு அக்கௌண்ட்டில் போய் போடலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். நிறைய பேர் சொன்னீங்க ஆர்டியாக போட்டிருக்கேன். ஆனால் ஃபிக்ஸட் அமௌண்ட் ஒவ்வொரு மாதம் வந்தால் கண்டிப்பாக ஆர்டியாக போடலாம், பார்ப்போம். ஸோ இதுதான் சாட்டர்டே மினி விலாக். சாட்டர்டே மார்னிங் காலைல எந்திரிச்ச உடனே அன்றைக்கி நிறையா வேலை இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வேலை கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டு வீட்டில் காஃபி போட்டு நிறையா அன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சு. சாட்டர்டே செஞ்ச க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் தனி விலாகாக போட்டிருக்கேன். மார்னிங் எல்லா வேலையும் சேர்த்துக்கு முன்னாடி காஃபி கண்டிப்பாக இருக்கணும். காஃபி குடித்தாதான் அந்த டேவே ஆரம்பிக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ப்ரூ க்ரீன் லேபிள் அந்த காஃபி தூள் தான் வாங்குவோம், எல்லாருக்குமே தெரியும். பால் பார்த்திங்கன்னா ஆவினில் டிலைட் பால். இது நல்லாவே பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். நீங்கள் பாதிக்கு பாதி தண்ணி கலந்துக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பால்லாம் காய்ச்சிட்டு காஃபி தூள் எல்லாமே ரெடியாக போட்டு வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஜீனி ரீஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜீனியும் போட்டு ரீஃபில் பண்ணணும். மளிகை சாமான் வீடியோ நான் தனியாக போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் காஃபி குடித்தாதான் ஒரு புதிய உற்சாகமே பறக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளீனிங் வேலை ஆரம்பித்தாச்சு. ஒய்ஃப் மாவு வேலை ஆட்டுற வேலை இருக்குது, நான்
நீங்கள் போய் மாடி க்ளீன் பண்ணிட்டுருங்க, நான் வந்து மற்றபடி மாவாட்டி எடுத்துட்றேன்னாங்க. ஸோ அதனால் நான் போய் மொட்டை மாடி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒட்டடை அடித்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணோம். ஒட்டடை அடிக்கிறது, ஃப்ளோர் துடைக்கிறது பயங்கர வேலையாக இருந்துச்சு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் தனி விலாகாக கவர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த விலாக் வீடியோ ஆல்ரெடி க்ளீனிங் வீடியோ நான் நேற்றே போட்டுட்டேன். வேணும்னா உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் வந்து சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை தான். ஸோ பாதி வேலை முடிச்சுட்டு டக்குன்னு ஒரு மார்னிங் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் ஒட்டடை வலிக்கிற வேலையெல்லாம் அடித்தோம். ஸோ அதை வந்து இதில் நான் இன்க்ளூட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு கிளிப்பிங் தான் கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட் க்ளீனிங் வீடியோ வந்து தனி வீடியோவாக இருக்குது, போய் பார்த்துருங்க. பார்க்காதவங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம க்ளீனிங் பண்ணுற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒர்க்கு வந்து ஒரு 10 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சிம்பிளான லன்ச் மெனு தான் அன்றைக்கி இருக்கும். மோஸ்ட்லி பருப்பு அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் நாங்கள் பண்ணி பருப்பு ஊறுகாய் அப்பளம் தான். ஸோ மார்னிங் ஸ்டார்ட் பண்ணோம். 12:30 1 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு டக்குன்னு சூடாக செஞ்சு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஈவினிங் எழுந்திரிச்சு மறுபடியும் ஒரு காஃபியை குடிச்சிட்டு பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்டடீஸ்லாம் இருந்துச்சு, அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் புதினா சட்னியும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிருந்தோம். அதை மட்டும் சாப்பிட்டுட்டு செம்மையாக படுத்து தூங்கியாச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன காய்கறி வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத இந்த கிளிப்பிங்ஸில் வச்சுருக்கேன். வெண்டைக்காய், தக்காளி, வாழைப்பூ, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி, பாவக்காய். சொரக்காய் வந்து லாஸ்ட் வீக் வாங்கினது, அதுவே மிச்சம் இருந்ததுனால அப்படி இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு மண்டே வந்து பார்த்திங்கன்னா சொரக்காவை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு சொரக்காய் கூட்டு பண்ணி வாழைப்பூ பொரியல் பண்ணியாச்சு. பூண்டு ஊறுகாய் தொட்டுக்க வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் எல்லா நாளுமே எங்கள் வீட்டில் தோசை தான், அதனால் அதை வந்து நான் ஃபோட்டோ எடுத்து ஆட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை லன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த சொரக்காலே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். அந்த சொரக்காய் போட்டு சாம்பாரும் பாவக்காய் பொரியலும் பண்ணியிருந்தோம். அட்டகாசமாக வந்துருந்துச்சு. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மெனு. அப்புறம் நைட்டு அன்றைக்கி சாட்டர்டே அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள் விலாகில் கவர் பண்ணியிருந்தேன். சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு வீட்டிலே சப்பாத்தி இட்லி சுட்டுட்டோன்னு. ஸோ அதுதான் சப்பாத்தி இட்லி சிக்கன் கிரேவி. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா காய் இல்லை, சரி அதனால் என்ன பண்ணிட்டோம், வெங்காயம் தக்காளி இருந்துச்சு, எக்கு வாங்கி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பும் அப்பளமும் வச்சு அன்றைக்கி டேவை ஓட்டியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே முட்டை குழம்பு இருந்துச்சு. முட்டையெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கிரேவியாக இருந்துச்சு. அதையே வந்து தோசைக்கு தொட்டு சாப்பிட்டோம். இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மதியம் சாப்பிட்டதே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு குழம்பு வச்சுருந்தோம். வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு, ஒரு வாழைத்தண்டு வந்து 5 ரூபா தான் சொல்லியிருந்தாங்க. அதை வாங்கி வீதியில் வந்துச்சு. ஸோ வாழைத்தண்டு கூட்ட மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்கும் செஞ்சுக்கிட்டோம். இதுதான் வியாழக்கிழமைக்கான லன்ச் மெனு. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் உருளைக்கிழங்கும் வாங்கிட்டு வந்து அன்றைக்கி கிரேவி பண்ணியாச்சு. சப்பாத்தி அடிக்கடி பசங்க கேட்குறாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை காய் இல்லைனால அன்றைக்கி போய் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கொஞ்சம் கேரட் பீன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கேரட் பீன்ஸ் முள்ளங்கி போட்டு சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கான மெனு. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் தோசை சாம்பார் தான். ஸோ இப்போதுமே தோசை இருந்தாலே எங்கள் சாம்பார் வச்சாலே எங்கள் வீட்டில் தோசையும் சாம்பாரும் தான். ஸோ இதுதான் எங்களோட ஃப்ரைடே மெனு முடிச்சாச்சு. சாட்டர்டே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. ஸோ இதோட அந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.